tiny ant! So small! வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான காட்டுக்குள்ள போக போறோம். அங்க ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அவர்தான் நம்ம காட்டு ராஜா சிங்கம். அவருக்கு தான் உலகிலேயே ரொம்ப பலசாலிங்கிற தலக்கணம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி எறும்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட உணவை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் அந்த எறும்ப பார்த்து ஏளனமா சிரிச்சது. ஏய் குட்டி எறும்பே, நீ எல்லாம் ஒரு ஆளா? உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. A tiny ant! So small! அந்த எறும்பு துளி கூட பயப்படாம, ராஜா, யாரையும் குறைவா எடப்படாதீங்க, ஒரு நாள் நானும் உங்களுக்கு நிச்சயமா உதவுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கத்துக்கு ஒரே சிரிப்பு. நீயா நீயா எனக்கு உதவ போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ஆனா பாருங்க குட்டீஸ், மறுநாளே அந்த சிங்கம் ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிக்குச்சு. வேடன் விரிச்ச வலையில சிங்கம் மாட்டிக்குச்சு. ஐயோ பாவம், அந்த பலசாலியான சிங்கத்தால கூட அந்த வலைய அறுக்க முடியல. யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு பயத்துல சிங்கம் கதறிச்சு. அப்போ அந்த சின்ன எறும்புக்கு சிங்கத்தோட குரல் கேட்டுச்சு. நம்ம ராஜா ஆபத்துல இருக்காரு போல, உடனே போகணும் அப்படின்னு வேக வேகமா ஓடி வந்துச்சு அந்த எறும்பு. அந்த எறும்பு தனியா வரல குட்டீஸ், தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு பட்டாளமாகவே வந்துச்சு. அட பாருங்க அதிசயம், கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரிய வலை அறுந்து போச்சு. நம்ம காட்டு ராஜா சிங்கமும் விடுதலை ஆகிட்டாரு. சிங்கம் எறும்ப பார்த்து மன்னிப்பு கேட்டுச்சு. சின்ன உருவமா இருந்தாலும் உன்னோட பெரிய மனசாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னு நன்றியோட சொல்லுச்சு. அன்னைக்கு அப்புறம் சிங்கமும் எறும்பும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. சோ குட்டீஸ், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? யாரையும் அவங்க உருவத்தை வச்சு குறைவான்னு நினைக்க கூடாது. ஒற்றுமையே பலம். ஓகேவா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கதைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் குட்டீஸ்.